ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சுகன்யா சதீஷ். நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் ஒரு 8 பீஸ் மீன் எடுத்திருக்கேன். இது ஒரு 350 கிராம் வரைக்கும் இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மிளகாய் தனித்தனியாக இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 4 பூண்டு, மீடியம் சைஸ் இஞ்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மசாலாவை அரைச்சிடலாம். ஓகே, இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு மசாலாவை அரைச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டாச்சு. இப்போ மூடி நம்ம அரைச்சிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா செஞ்சாச்சு. இப்போ நம்ம மீனில் போட்டு மேரினேட் பண்ணிடலாம். எல்லா மீனையும் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. உப்பும் பெப்பரும் ஃபஸ்ட்டே மீனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் மீனில் நல்லா காரமும் உப்பும் நல்லா உரைக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா மசாலா போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா அதில் மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். நம்ம மேலே நிறைய மசாலா போட்டிருப்போம், பட் ஸ்டில் அதில் அது நல்லா மிக்ஸ் ஆகியிருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பெப்பரும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் இன்னும் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலாலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மசாலா அரைக்கும் போது அதில் உப்பு சேர்க்கலை, அதனால இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் மசாலா அரைக்கும் போது உப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வெளியே வச்சா கூட ஓகே தான். இப்போ நம்ம தவால எண்ணெய் ஊற்றி வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. நிறைய பேருக்கு மீன் வறுக்கும் போது மீன் உடஞ்சிரும், இல்லைன்னா ஸ்கின் எல்லாம் அப்படியே தவால ஒட்டி உங்களுக்கு அந்த மாதிரி எடுக்க முடியாமல் வரும். டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே மீன் வறுக்கும் போது போட்ட உடனே தவால திருப்பிடக்கூடாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அது வேகணும். மசாலா கலர் மாறினதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை திருப்பி போடணும். நீங்கள் இன்கேஸ் வந்து 2 மினிட்ஸ்லேயே போட்ட உடனே நீங்கள் திருப்பி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வராது. ஸோ பேன்லேயே ஒட்டிடும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக மீன் ஃப்ரை வரும்.
இட்லி மூடியோ இல்லை பிளேட்டோ ஏதாவது இருந்தால் எடுத்து மூடி வச்சுருங்க. புளியும் உங்களுக்கு எண்ணெய் கரை பிடிக்காது, ப்ளஸ் உங்களுக்கு மீனும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். நான் எப்போவுமே கடைசியில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்ப்பேன். இப்போ நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்களும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். சூப்பராக மீன் ஃப்ரை செஞ்சாச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கிளிக் பண்ணுங்க. நன்றி.